மாநில அரசாங்கத்தை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா பகுதி 6ல் சொல்லியிருக்காங்க. 6வது பகுதி. அதுவே சட்டப்பிரிவுன்னா 152 ஆரம்பித்து 237 வரை இருக்கிற பிரிவுகளில் சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி, பிரிவு, சட்டம் எல்லாமே முக்கியம். அதை மட்டும் நன்றாக கவனித்து வாருங்கள். ஸோ 6வது பகுதியில் சட்டப்பிரிவு 152 ஆரம்பித்து 237 வரை இருக்கிற பிரிவுகளில் சொல்லியிருக்காங்க. மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் வருவாங்க? பொதுவாக சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு நம்ம பிரிப்போம். சட்டமன்றம் அப்படின்னா சட்டப்பேரவை, சட்ட மேலவை வரும். நீதித்துறைனா உயர்நீதிமன்றம் வரும். நிர்வாகம் அப்படின்னா ஆளுநர் வருவார், முதலமைச்சர் வருவார், அமைச்சரவை வரும். இவ்வளோ தான். ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். முதல்ல பார்க்குறது ஆளுநரை பார்க்குறோம். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசின் தலைவர். இதை டைரெக்டாகவே கேட்பாங்க. அரசின் தலைவர் யார், அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. அரசின் தலைவர் யாருங்க? ஆளுநர். அரசாங்கத்தின் தலைவர் யார்? முதலமைச்சர். ஆளுநரை எப்படி நியமிக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். இதை பற்றி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 153 சொல்லியிருக்காங்க. ஆளுநரை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 153வது சட்டப்பிரிவு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 1956 சட்டத்தை திருத்தினாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஒருத்தரை 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கும் பொதுவாக ஆளுநராக போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படின்னா பொதுவாக 5 வருஷம். ஆனால் 5 வருஷம் இருப்பாராங்கிறது குடியரசுத் தலைவருடைய கையில் தான் இருக்குது. அவர் பார்த்து எப்போ வேண்டுமானாலும் வீட்டுக்கு அனுப்பலாம், இல்லை வேறு மாநிலங்களுக்கு தூக்கியும் போடலாம். ஸோ அவருடைய கையில் தான் இருக்குது. பொதுவாக ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது 2 மரபுகளை ஃபாலோ பண்ணுறாங்க. முதல் மரபு, ஒருத்தரை சொந்த மாநிலத்தில் ஆளுநராக போட மாட்டாங்க. உதாரணமாக தமிழ்நாட்டுக்காரராக இருந்தால் தமிழ்நாட்டிலேயே ஆளுநராக போட மாட்டாங்க. இது முதல் மரபு. 2வது மரபு, குடியரசுத் தலைவர் அவர் சொந்தமாக ஆளுநரை போட முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா மத்திய அரசாங்கத்திட்ட கேட்பார். மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட மாநில அரசாங்கத்தோடு பேசி ஒரு பேரை பரிந்துரை கொடுக்கும், இவரை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதைத்தான் குடியரசுத் தலைவர் ஆளுநராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ 2 மரபுகளை ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது ஆளுநருக்கான தகுதிகளை பார்க்குறோம். தகுதிகளை பற்றி இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற சட்டப்பிரிவுகள் 157, 158 ரெண்டும் சொல்கிறது. 157 சொல்லுது, 158 சொல்லுது. 2 ஆர்டிக்கல் வருது. ஒருத்தரை ஆளுநராக அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்னா அவருக்கு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கணும். என்ன ஏஜ் இருக்கணும்? 35 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அதாவது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 35 முடிஞ்சிருந்தால் தான் ஒருத்தரை ஆளுநராக போட முடியும். அடுத்தது ஆளுநருக்கான அதிகாரங்களை பார்க்குறோம். இவருக்கு என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சட்டப்பிரிவு 163 ஒன்று இருக்குங்க. இதை நல்லா கவனிங்க. இது என்ன சொல்லுது? முதலமைச்சருடைய தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனையின்படி, நல்லா பாருங்கள், முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையுடைய ஆலோசனையின்படி தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் அப்படின்ட்டு 163 சொல்லுது. அடுத்து ஆளுநருக்கான அதிகாரங்களை கேட்டகிரி வைஸ் பார்க்குறோம். எந்தெந்த கேட்டகிரியில் எந்தெந்த பவர் இருக்குங்கிறத பார்க்குறோம். முதல்ல பார்க்குறது நிர்வாகம் சார்ந்த அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 154 என்ன சொல்லுதுன்னா ஆளுநருக்குன்னு என்னென்ன நிர்வாக அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. சட்டப்பிரிவு நல்லா பாருங்கள், 154. இது நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது. இவர் என்ன பண்ணுவார்னா அந்த மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுறதே ஆளுநர் தான். அவருடைய பேரில் தான் நிர்வாகம் நடக்கும். முக்கியமான அப்பாயின்மெண்ட்டுகள் எல்லாமே ஆளுநர் தான் பண்ணுவார். நிறைய இருக்குது. நம்ம முக்கியமான 2 மட்டும் பார்ப்போம். தலைமை தேர்தல் அதிகாரி, அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள், இவங்க எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? ஆளுநர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அடுத்தது சட்டமன்றம் சார்ந்த அதிகாரங்கள். சட்டமன்றம் சார்ந்து இவருக்கு என்னென்ன பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துடைய முதல் சட்டமன்ற கூட்டத்திலும் உரையாற்றுவார். முதலாக போய் நின்று இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையட்டும், நல்லா நடத்துங்கன்னு சொல்லி உரையை நிகழ்த்துவார். அதே மாதிரி புதிய அரசு அமையும் போது 5 வருஷம் முடிஞ்சு புதிய கவர்மெண்ட் வருது இல்லையா, அப்பையும் முதல் உரையை ஆளுநர் தான் நிகழ்த்துவார். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. இப்போது சபையில் சபாநாயகர் இல்லை, துணை சபாநாயகர் இல்லை, 2 பேரும் இல்லை அப்படின்னா அங்கே யார் சபையை நடத்துவாங்கன்னா ஆளுநரால் நியமிக்கப்படுபவர் நடத்துவார். முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஸோ சபாநாயகர் இல்லை, துணை சபாநாயகர் இல்லைனாலும் ஆளுநர் பார்த்து யாரை கையை காட்டுறாரோ அவர் தான் சபையை நடத்துவார். இது சட்டப்பேரவைக்கு. சட்ட மேலவைக்கு 1/6 உறுப்பினர்களை
நியமிப்பார். அடுத்து ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் அவசர சட்டம் போடலாம். சட்டப்பிரிவு 213 213 இது முக்கியம், கேட்க வாய்ப்பு இருக்குது. சட்டப்பிரிவு 213 படி ஆளுநர் அவசர சட்டத்தை போடலாம். ஆனால் அந்த சட்டத்திற்கு 6 மாதத்திற்குள் சட்டமன்ற ஒப்புதலை வாங்க வேண்டும். சட்டமன்றத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். வாங்கினா தான் அந்த சட்டம் தொடர்ந்து இருக்கும், இல்லைனா காலாவதி ஆயிரும். இது சட்டமன்ற அதிகாரங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது நிதி சார்ந்த அதிகாரங்கள். நிதி சார்ந்த அதிகாரம்னா பண மசோதா கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு ஆளுநருடைய முன் அனுமதி கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கிற அவசர நிதி, அதாவது என்ன சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இருந்து பணத்தை எடுத்து செலவு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆளுநருக்கு மட்டும்தான் இருக்குது. நிதி ஆணையத்தையும் ஆளுநர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைப்பார். சட்டப்பிரிவு 280 எல்லாருக்குமே தெரியும். இங்கே நான் ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க. இப்போ 16வது நிதி ஆணையத்தை குடியரசுத் தலைவர் அமைச்சிருக்கிறாரு. 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிந்தால் கமெண்டில் போட்டு விடுங்கள். அடுத்து நீதித்துறை சார்ந்து இவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மாநில அரசாங்கத்துடைய தலைமை வழக்குரைஞர், அவரை நியமிக்கிறதே ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. அதே மாதிரி குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்குது. குற்றவாளிகளை மன்னிக்கலாம். ஆனால் ஒரு பாயிண்டை கவனிங்க, மரண தண்டனை கைதிகளை மன்னிக்க முடியாது. இது நோட் பண்ணுங்க. மரண தண்டனை கைதிகளை மன்னிக்கவே முடியாது. அடுத்தது விருப்புரிமை அதிகாரங்கள். இது என்னென்னா ஆளுநர் அவர் விருப்பம் போல செய்யலாம் அப்படிங்கிறது. அப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மசோதாவை சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புதுன்னா அதை இவர் குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணலாம். எப்படி அனுப்பலாம்? அதாவது என்னால் முடிவெடுக்க முடியவில்லை, அதனால் தாங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்த மனுவை அப்படியே தூக்கி அழைக்க அவருக்கு ஃபார்வேர்டு பண்ணலாம். இதை யாருமே கேட்க முடியாது. அது அவருடைய விருப்புரிமை அதிகாரம். அதே மாதிரி தேர்தல் நடந்து 2 கட்சிகள் ஈவனாக ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே ஈவனாக இருக்காங்க, யாரும் தோக்கலை யாரும் ஜெயிக்கலைனாலும் அந்த சமயத்தில் முதல்ல யாரை ஆட்சி அமைக்க அழைப்பது அப்படிங்கிறது ஆளுநருடைய முடிவு. அவர் பார்த்து ஏப்பா நீ வாப்பான்னு கூப்பிடலாம். 2 பேர்த்தில் யாரை வேண்டுமானாலும் ஃபஸ்ட்டு கூப்பிடலாம். அது அவருடைய முடிவு. அதே மாதிரி பெரும்பான்மையை நிரூபிக்காதப்ப அமைச்சரவையை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே அவருக்கு இருக்கிற விருப்புரிமை அதிகாரங்கள். அடுத்து அவசர கால அதிகாரங்கள் இருக்குது. அவசர கால அதிகாரங்கள்னா சட்டப்பிரிவு 356. நேற்று தான் பார்த்தோம். நேற்று என்ன வீடியோவில் பார்த்தோம்? முந்தானேத்து பார்த்தோம். முந்தானேத்து இந்திய அரசியலமைப்புங்கிற முதல் பாடத்தை பார்த்தோம். அதுலேயே நம்ம பார்த்தாச்சு இல்லையா? சட்டப்பிரிவு 356 அடிப்படையாக வச்சு மாநில அவசர நிலையை அறிவிப்பாங்க. அப்படி அறிவிக்க குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரை கொடுக்கறது யார்? ஆளுநர் தான் பரிந்துரை கொடுப்பார். அது அவசர கால அதிகாரம். அடுத்து ஆளுநருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு உரிமைகள் இருக்குது. ஆளுநருக்குன்ட்டு சிறப்பு உரிமைகள் இருக்குது. என்னென்னா சட்டப்பிரிவு 361 உட்பிரிவு 1. இதை நோட் பண்ணுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. சட்டப்பிரிவு 361 உட்பிரிவு 1 என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநர் ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ணும்போது அவர் ஏன் இப்படி பண்ணார், எதுக்கு இப்படி பண்ணார் அப்படிங்கிறத எந்த நீதிமன்றத்திலையும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் மேலே நம்ம வழக்கு தொடுக்க முடியாது, அவரை கைது பண்ணவும் முடியாது, அவர் மீது குற்றம் சுமத்தவும் முடியாது, அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு யார் கேட்டாலுமே அவர் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது அவருக்கான சிறப்பு உரிமைகள். அடுத்து நம்ம பார்க்குறது யாரை? முதலமைச்சரை பார்க்குறோம். முதலமைச்சர் யார்? மாநில அரசாங்கத்தின் தலைவர். அரசின் தலைவர் யார்? ஆளுநர். அரசாங்கத்தின் தலைவர் யார்? முதலமைச்சர். முதலமைச்சர் நியமனத்தை யார் பண்ணுறாங்க? ஆளுநர் தான் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு? சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1ன்னு இருக்குது. 164 உட்பிரிவு 1 இதன்படி பொது தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மை ஆதரவு பெற்ற கட்சியின் தலைவரைத்தான் முதலமைச்சராக ஆளுநர் நியமிப்பார். முதலமைச்சருக்கும் நிறைய பவர் இருக்குது. என்னென்ன பவர் இருக்குது சுருக்கமாக நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? நிறைய பவர் இருக்குது, நம்ம சுருக்கமாக பார்த்தா போதும். அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறது முதலமைச்சர் தான். முடிவெடுக்கிறதும் முதலமைச்சர் தான். அரசுடைய கொள்கைகளை சட்டமன்றத்தில் அறிவிக்கிறதும் முதலமைச்சர் தான். புதுசாக ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்கன்னா அந்த மசோதாக்களை அறிமுகம் செய்வதும் முதலமைச்சர் தான். அவர் பார்த்து சட்டமன்றத்தை கலைக்க பரிந்துரையும் செய்வார்.
எனக்கு இந்த ஆட்சி பிடிக்கல, கலைச்சிருங்கன்னு இவர் சொல்லிட்டா அதை எடுத்துக்கிட்டும் ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஸோ இது முதலமைச்சருக்கான அதிகாரங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது அமைச்சரவையை பார்க்குறோம். அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் நிறைய இருக்குது, இதை மட்டும் கவனிச்சிட்டே வாங்க. சட்டப்பிரிவு 163 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை இருக்கணும்னு சொல்லுது. ஆளுநருக்கு உதவி செய்ய ஒரு அமைச்சரவை இருக்கணும்னு சொல்கிறது 163. 163லேயே உட்பிரிவு ஒன்று இருக்குது. இது என்னன்னா, முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை. நல்லா பாருங்க, முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவியும் வழங்கணும், ஆலோசனையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு 164 1A ஒன்று இருக்குது. இது என்னன்னா, அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கலாங்கிறத சொல்லுது. எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. எத்தனை பேர் இருக்கலாம்னா, அந்த அவையில் இருக்கிற மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 5% உள்ளே இருக்கலாம். 5% தாண்டி போகக்கூடாது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்படி 5% கணக்கு போட்டால் முதலமைச்சரையும் சேர்த்து 36 பேர் வரைக்கும் அமைச்சர்களாக இருக்கலாம். ஸோ இதை சொல்கிறது 164 1A. அடுத்து, சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாத ஒருத்தர் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ மாறலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறலாம். ஆனால் 6 மாதத்திற்குள் அந்த அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இது ரூல்ஸு. அடுத்தது, அமைச்சரவையுடைய அதிகாரத்தையும் பணிகளையும் பார்க்குறோம். என்னென்ன அதிகாரம் இருக்குது சுருக்கமாக பார்த்துடலாமா? மாநில அரசுடைய கொள்கைகளை உருவாக்குறது யார்? அமைச்சரவை தான் உருவாக்குது. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு பண்ணுறது யார்? அமைச்சரவை தான் முடிவெடுக்கிறாங்க. நிதி கொள்கையை கட்டுப்படுத்துறது யார்? அமைச்சரவை தான் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து, சட்டமன்றத்தை பார்க்குறோம். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் 2 டைப்பான அவைகள் இருக்கும். ஒன்று கீழவை, இன்னொன்று மேலவை. இந்த மேலவையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கரண்ட்டில் 6 மாநிலங்களில் மட்டும்தான் மேலவை இருக்குது. எத்தனை மாநிலங்களில் இருக்குது? 6 மாநிலங்களில் தான் இருக்குது. இதை டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்பார்கள். நல்லா பார்த்துக்கோங்க. பார்க்க முடியலன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எந்தெந்த மாநிலம்? தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, இந்த 3ம் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓகே. அடுத்து பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். 6 மாநிலம்தான் இருக்குது. மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகுமா? பண்ணிடுங்க. ஏன்னா இதையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அடுத்து இந்த 2 அவையையும் நம்ம பார்க்குறோம். முதல்ல பார்க்குறது கீழவையை பார்க்குறோம். கீழவைக்கு ஒருத்தரை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும்னா அவருக்கு 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். மக்கள் டைரெக்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. கீழவையில் அதிகபட்சமாக எத்தனை பேர் இருக்கலாம்னா 500 பேர் வரை இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 60 பேர் வரை இருக்கலாம். அதாவது மினிமம் 60 பேர், மேக்சிமம் 500 பேர் வரை இருக்கலாம். இந்த கீழவைக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. என்னென்னா, பண மசோதாவை கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஸோ இந்த டேட்டாவை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் போதும். அடுத்து சபாநாயகரை பார்க்குறோம். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுக்குள்ள ஒருத்தரை சபாநாயகராக தேர்ந்தெடுத்துக்குவாங்க. இந்த சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அந்த சபையை வழிநடத்தி கொண்டு போவார். இந்த சபாநாயகரையும் நம்மளால் தூக்க முடியுமான்னு கேட்டால் தூக்கலாம். எப்படி தூக்கலாம்? 14 நாள் முன்னறிவிப்பு கொடுத்துட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு அவரை பதவியிலிருந்து நீக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்டாக கவனிங்க. சட்டமன்றம் கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் பதவி இழக்க மாட்டார். அவர் அந்த பதவியிலேயே இருப்பார். புதிய சட்டமன்றத்துடைய முதல் கூட்டம் கூடும் வரை, முதல் கூட்டம் எப்போ கூடுதோ அப்போ தான் இவருக்கு அந்த பதவியிலிருந்து வெளியே போவார். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதை கூற்று காரணம் அதில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து சட்டமன்ற மேலவையை பார்க்குறோம். மேலவையை பொறுத்த வரைக்கும் அது நிரந்தரமான அவை. அதை கலைக்கவே முடியாது. என்ன காரணம்? இந்த மேலவைக்கு பதவிக்காலம்ங்கிறது 6 ஆண்டுகள். 2 ஆண்டுக்கு ஒரு முறை 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க, புதுசாக சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த அவை கலைக்கவே முடியாத மாதிரி இருக்குது. இந்த அவையில் எத்தனை பேர் இருக்கலாம்னா அதிகபட்சமானு பார்த்தீங்கன்னா கீழவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் 3ல் 1 பங்கு உறுப்பினர் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 40 பேர் இருக்கணும். சரிங்களா? மினிமம் 40, மேக்சிமம் 3ல் 1 பங்கு. அடுத்து மேலவை உறுப்பினருக்கான தகுதி என்னங்கிறத பார்க்குறோம். தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச வயதுங்கிறது 30 வயசு. 30 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தான் மேலவைக்கு நம்ம உறுப்பினராக போக முடியும். அதே மாதிரி ஒரு பாயிண்டை கவனிங்க.
எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இருக்க வேண்டும். எந்த மாநிலத்திலேருந்து போட்டிடுறாரோ அந்த மாநிலத்துடைய வாக்காளர் பட்டியலில் அவருடைய பேர் இருக்கணும். இது நிபந்தனை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மேலவை இருந்திருக்கு, ஆனால் இப்போ இல்லை. ஏன் இல்லைன்னா இங்கே ஒரு பாயிண்டை கவனிங்களேன். சட்டப்பிரிவு 169ன்னு ஒன்று இருக்குங்க. இந்த 169 தான் ஒரு மாநிலத்தில் மேலவையை உருவாக்கம் பண்ணுறது, மேலவை நீக்கம் பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் சொல்லுது. இந்த ஆர்டிக்கலை வச்சு தான் உருவாக்குறாங்க, அதை தூக்கவும் செய்கிறாங்க. இதை எப்படி உருவாக்குறாங்க, எப்படி தூக்குறாங்கன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற கீழவையில் இருக்கிற 3/2 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அதை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் பண்ணி உருவாக்குவாங்க. உருவாக்குறதும் சரி, கேன்சல் பண்ணுறதும் சரி. அதன்படி பார்த்தா 1986 நவம்பர் 1 எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு தீர்மானத்தில் கையெழுத்து போட்டாங்க. அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, சட்ட மேலவையை தூக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இல்லை. எப்போ ஒழிக்கப்பட்டது, இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. 1986 நவம்பர் 1 தூக்கிட்டாங்க. அடுத்தது நீதித்துறைக்கு போகிறோம். நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் உயர்ந்தபட்ச நீதி அமைப்பாக இருக்காது உயர் நீதிமன்றம் தான். உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 1862 தான் கொண்டு வரப்பட்டது. 3 இடத்துல உயர்நீதிமன்றங்களை உருவாக்குனாங்க. சென்னை, மும்பை, கல்கத்தா. அப்போ பார்க்கும்போது சென்னையும் ஆரம்பத்திலேயே உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றம் தான். எப்படி உருவாக்குனாங்கன்னா 1862 ஜூன் 26 அப்போ இருந்த பிரிட்டன் அரசி யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணி. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி உயர்நீதிமன்றத்தை உருவாக்கலாம் அப்படின்ட்டு. அந்த லெட்டரை வச்சு தான் உயர்நீதிமன்றத்தை உருவாக்குறாங்க. இப்போ கரண்டில் பார்க்கும்போது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீதிமன்றத்துடைய வளாகம், அந்த வளாகம் உலகத்திலேயே 2வது பெரிய வளாகம். அப்போ ஃபஸ்ட்டு பெரிய வளாகம் எதுன்னு கேட்டிங்கன்னா லண்டனில் இருக்கிற நீதிமன்ற வளாகம். லண்டன் நீதிமன்ற வளாகம் ஃபஸ்ட்டு வளாகம், மெட்ராஸ் 2வது பெரிய வளாகம். உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்துக்கு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் இருந்தது. 1956 7வது சட்ட திருத்தம் பண்ணினாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எப்போ திருத்தம் பண்ணாங்க, 1956 7வது சட்ட திருத்தம். இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. உதாரணம் பாருங்களேன், சண்டிகரில் உயர்நீதிமன்றம் இருக்குது. அது எதுக்கு பொதுவானதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அப்படிங்கிறது ஒரு மாநிலம், ஹரியானாங்கிறது ஒரு மாநிலம், சண்டிகர் அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம். இந்த 3க்கும் பொதுவாக ஒரு நீதிமன்றம் இருக்குது. எங்கே இருக்குது? சண்டிகரில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கவுகாத்தியில் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது. இது 4 மாநிலங்களுக்கு பொதுவாக இருக்குது. அதாவது அஸ்ஸாமு, நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம், இந்த 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கும் பொதுவான நீதிமன்றம் எங்கே இருக்குது? கவுகாத்தியில் இருக்குது. கவுகாத்தி எதனுடைய தலைநகரம்? அசாமுடைய தலைநகரம். இந்த கவுகாத்தி உயர்நீதிமன்றத்துடைய பிரான்ச்சஸ் நிறைய இடங்களில் வச்சுருக்கிறாங்க. இட்டாநகர், கொஹிமா, ஐஸ்வால் போன்ற இடங்களில் பிரான்ச்சஸை வச்சுருக்காங்க. அடுத்து நீதிபதிகளை பார்க்குறோம். நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்காது. காரணம், குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்படுகிறது. தமிழ்நாடு உயர்நீதிமன்றமா இத்தனை பேர் இருக்கலாம்ப்பா, இப்போ ஆந்திரா உயர்நீதிமன்றமா இத்தனை பேர் இருக்கலாம்ப்பா, அசாமுடைய உயர்நீதிமன்றமா இத்தனை பேர் இருக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவராக பார்த்து முடிவு பண்ணுவார். குறிப்பிட்ட அளவுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மெம்பர் கிடையாது. குடியரசுத் தலைவர் பார்த்து அதிகப்படுத்தலாம், குறைக்கவும் செய்யலாம். இந்தியாவில் கரண்டில் பார்த்தீங்கன்னா 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. கடைசியாக உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது 2019 உருவாக்கப்பட்ட ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தை உருவாக்குனாங்க. எங்கே உருவாக்குனாங்க? அமராவதியில் உருவாக்குனாங்க. உயர்நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற 3 உயர்நீதிமன்றங்கள் மட்டும்தான் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரத்தை வச்சிருக்கு. 25 உயர்நீதிமன்றம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, 25ல் 3க்கு மட்டும்தான் மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் இருக்குது. எதுக்கு இருக்குது? சென்னைக்கு இருக்குது, மும்பைக்கு இருக்குது, கல்கத்தாவுக்கு இருக்குது. இந்த 3க்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. இறுதியாக நீதி பேரணை அதிகாரங்களை பார்க்குறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை திரும்பவும் நான் சொல்லிடுறேன். வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கள்ல,
அந்த பட்டனுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இம்மீடியட்டாக நீங்கள் பார்க்கலாம். சரி, கடைசியாக நம்ம பார்க்குறது நீதி பேராணை அதிகாரங்களை பார்க்குறோம். சட்டப்பிரிவு 226 படி உயர்நீதிமன்றங்கள் நீதி பேராணையை வெளியிடலாம். உயர்நீதிமன்றங்கள் நீதி பேராணையை வெளியிடலாம். அதே மாதிரி சட்டப்பிரிவு 32 அடிப்படையாக வச்சு உச்சநீதிமன்றம் நீதி பேராணையை வெளியிடலாம். உச்சநீதிமன்றம்னா 32, உயர்நீதிமன்றம்னா 226. இந்த ரெண்டையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் மாற்றி போட்டுட்டேன். அதாவது உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நீதி பேராணையை அடிப்படை உரிமைக்கு மட்டும் இல்லாமல் சாதாரண சட்ட மீறலுக்கும் பயன்படுத்தலாம். இங்கே நான் மாற்றி போட்டேன், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. உயர்நீதிமன்றம் சாதாரண சட்ட மீறலுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருந்தால் மட்டும்தான் விசாரிக்கும். ஸோ இங்கே இந்த பாயிண்ட்டையும் மாற்றி போட்டேன், ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.